ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 26வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 25 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் கூட இந்த இடத்துலயே சண்டை போட்டு அவனை அந்த இடத்துல கொண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா போற மாதிரி தான் இருக்கும், கடைசியில் மோட்டிவேஷன் வந்திருக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், சாங்னான் ஸ்கூலோட சக்சஸர் நீ எப்படி இந்த டெமானிக் கல்ட்டோட மெம்பர் ஆன அப்படின்னு தெரியல, பட் நீ தான் என்னோட லெகசியை அக்செப்ட் பண்ணிக்கணும். நானுமே ஒரு தடவை அந்த சாங்னான் ஸ்கூலோட வழிகளை வந்துட்டு என்ன டிவோட் பண்ணிக்கிட்டே தான். இது வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருக்கிற நாலேஜை வந்துட்டு நீ எடுத்துக்கோ. என்னோட ஃபெல்லோ பிராக்டிஷனர் என்னோட லெகசி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹெவன்ஸ்க்கு கீழே ஸ்ட்ராங்கஸ்டா நீ தான் மாறணும் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு, ஆமா யார் நீ அப்படின்னு கேட்க, அந்த உருவம் வந்துட்டு நான் தான் அன்ரெக்கார்டட், அந்த சாங்னான் ஸ்கூலோட மறந்து போன சக்சஸ்டர்ங்க இருந்து கிடைக்கிற ஒரு கிஃப்டா வந்துட்டு இதை நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்ப ஹீரோ வந்துட்டு இது என்னது, எனக்குள்ள உருவாகிற இந்த அன்ஃபெமிலியரான ஃபீலிங் என்னவா இருக்கும், ஏதோ தெரியாத வார்த்தைகள் எல்லாமே என்னோட மண்டைக்குள்ள வரதை வந்துட்டு என்னால உணர முடியுது. அது மட்டும் இல்லாம இது எதுவுமே எனக்கு கனவு மாதிரியும் தெரியல. ஓ ரைட், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட பத்தி நான் மறந்துட்டேன்ல, என்னோட ரெவெஞ்சுக்கான தியாகம் இருந்துட்டு இவனோட ஒரு கையை வெட்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பா அடங்காது, இவனை இன்னுமே நிறைய நான் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ அந்த அட்டாக்ல அவனோட ஒரு கை வந்துட்டு போயிருக்கு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாடையும் வெட்டிட்டு அவனோட காலையுமே வெட்டி அந்த இடத்துல அவன் படுக்க போட்டாரான். அப்ப அவனோட ஸ்டூடெண்ட் வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு கத்துனாலும் ரயாங்க வந்து அவனை கொஞ்சம் நேரம் கூட கவனத்தை திசை திருப்ப விடவே மாட்டேங்கிறான், அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ அதையுமே ஹீரோ பார்த்துட்டு, இதுதான் உங்களுக்கு வந்துட்டு எண்டு லைன், இந்த மாதிரி கத்துறதுனால உங்களால இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் மாஸ்டருமே வந்துட்டு அந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சிருக்க மாட்டோமா, இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து யாராலுமே நம்மள கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி இப்ப சொல்லு, எதுக்காக நீயும் உன்னோட ஸ்டூடெண்ட்டும் அந்த சிங்ஷாங்ல திருடங்களோட கும்பலை வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப, அவன்கிட்ட அதை சொல்லுவேன் நம்புறியா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு ஒவ்வொரு கையா நான் வெட்டி எடுத்தேன்னு வச்சுக்கவேன், நீ அதை கண்டிப்பா சொல்லிடுவ, இதே மாதிரி டஃபா எவ்வளவு நேரத்துக்கு நீ ஆக்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேனே, உன்னோட ஸ்டூடெண்ட்டுமே இப்படிதான் நல்லா டஃபா இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஆக்ட் பண்ணான், பட் கடைசியில அவனோட வழிக்கு வந்துட்டு வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு கையையுமே ஹீரோ வந்துட்டு வெட்டிறான். அதுக்கப்புறம் இப்பயாச்சும் சொல்லு, நீயும் உன்னோட ஸ்டூடெண்ட்டும் அங்க என்ன பிளான் போட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறப்ப, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு நம்ம ஹீரோட மூஞ்சில எச்சியை வந்து துப்பிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட கண்ணத்திலே மறுபடியும் அரைஞ்சிட்டு, சரி அப்படின்னா கொஸ்டினை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதுல வந்துட்டு சில விஷயங்களை கேட்கறான். அவன் எப்படி இறந்தான் போன வாழ்க்கையில அதை பத்தி தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்க, சோ அது வந்துட்டு உண்மையுமே பொய்யா சுமத்தின குற்றம் தானே, எதுக்காக அந்த சாங்னான் ஸ்கூலோட மாஸ்டர் டெமானிக் ஆர்ட்ஸா கத்துக்கிட்டாரு அப்படின்னு பொய்யா குற்றத்தை சுமத்துனீங்க அப்படின்னு கேட்க, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு உனக்கு எப்படி, இல்ல இல்ல உனக்கு அந்த சாங்னான் ஸ்கூலுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன, நீ வந்துட்டு அவங்களோட சக்சஸரா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவங்களோட ஸ்டூடெண்ட்டும் சேர்த்துல 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், சோ நீ யாரு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசுறதே வந்துட்டு ரொம்ப டயர்டா பேசுறப்ப ஹீரோ வந்துட்டு, இவனுக்கு ரொம்ப நேரம் இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு, லிசன் நீ வந்துட்டு எப்படி சாகதா போற, சோ எனக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணு, அந்த சாங்னான் ஸ்கூல் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல சொல்லி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது யாரு, உன்னோட ஆன்சரை பொறுத்து தான் உன்னோட சாவு வந்துட்டு வலி இல்லாம இருக்குமா இல்ல வலியோட இருக்குமா அப்படிங்கறதே முடிவு பண்ணும். பட் இப்படியே நீ அமைதியா இருந்த அப்படின்னா மனுஷங்களால தாங்க முடியாத அளவு வலியை வந்துட்டு நான் உனக்கு கொடுத்துதான் உன்னை சாகடிப்பேன் அப்படிங்கிறப்ப, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, பட் என் வாயில இருந்து உனக்கான ஆன்சர் வந்துட்டு வரவே வராது, இதுல இருந்து நான் சர்வைவ் ஆகி போனாலும் நான் எப்படி சாகதான் போறேன், அது வந்துட்டு மாறாதுல்ல, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப, நான் மறுபடியும் சொல்றேன் பேசலனா பயங்கரமான வலி மூலியமா சாவ அப்படிங்கிறப்ப, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் எதுவுமே பேசவே இல்லை. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருது, என் கையில இங்க சாகிறத விட என்கிட்ட இருந்து இங்க தப்பிச்சு போனா வேற ஒருத்தவங்க கையில சாவே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயப்படுறானா. அப்ப என்னோட மாஸ்டர் யார் கூட தான் இன்வால்வ் ஆயிருக்காரு, எதுக்காக மார்ஷியல் அலையன்ஸ் வந்துட்டு அவரை ஃப்ரேம் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாடோட பர்சனாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா இவன் மார்ஷியல் அலையன்ஸ்ல இருக்கிற யாரை பார்த்து பயப்பட மாட்டான், ஏன் அந்த ஹைலா டாக்யூல கூட பார்த்து பயப்பட மாட்டான். சோ அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்த வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் உண்மையை சொல்லியிருப்பானே, ஒருவேளை அரச குடும்பத்துக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு உனக்கு கடைசியா கேட்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினுக்காச்சும் பதில் சொல்லு அப்படிங்கிறப்ப, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்து சிரிக்கான். அப்ப இவனுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அவனோட கழுத்தை வந்துட்டு வெட்டி போட்டாராம். சோ இந்த ஏண்ட் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்கான பேர் இருக்குல்ல அந்த லிஸ்ட், அதுல இருக்கிற ஒரு பேரை வந்துட்டு அடிச்சுட்டு இன்னொருத்தனையும் வந்துட்டு போட்டு தெளியாச்சு, இல்ல இல்ல அதை வந்துட்டு இப்போ ரெண்டா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கின்ஷங்கோட செகண்ட் ஸ்வாட் அப்படிங்கிற பேரையுமே வந்துட்டு அடிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ரயாங்கமே இருந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாடோட ஸ்டூடெண்ட் இருந்துட்டு போட்டு தள்ளிட்டான். ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போல அப்படிங்கிறப்ப ரயாங் இருந்துட்டு ஆமா இவன் கொஞ்சம் டஃபா தான் இருந்தான். ஆர்த்தடாக்ஸ் வாரியர்ஸோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்த எல்லாருமே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவனை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கே வயசு ஜாஸ்தி. மத்த செக்டர் கம்பேர் பண்றப்ப இந்த கின்ஷங் இருந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு அவங்களோட ஆர்ட்ஸை வந்துட்டு பாஸ் டவுன் பண்றதுல ரொம்பவே ஸ்லோவா இருப்பானுங்க. ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் கிரேட்டர் செக்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த எல்டர் அளவுக்கு இவன் பவர்ஃபுல் தான் அப்படிங்கிறப்ப ரயாங் மனசுக்குள்ள சோ அப்படின்னா 9 கிரேட் செக்ல இருக்கிற ஒரு எல்டர் கூட ஸ்வாட கிராஸ் பண்ற அளவுக்கு நான் பவர்ஃபுல்லா இருக்கேனா அப்படின்னா என்னோட எல்லா எஃபர்ட்டுமே வீண் போகல போல அப்படின்னு சந்தோஷப்படுறப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். பட் அந்த எல்டர்லயே வீக்கா இருக்கிறவன தான் இவன் டிஃபீட் பண்ணிருக்கான். வெல் அந்த விஷயத்த சொல்லி இவனோட எந்தூசியசம் வந்துட்டு நான் கெடுக்க விரும்பல அப்படி நினைக்கிறப்ப ரேங் வந்துட்டு கேப்டன் இந்த கார்ப்சஸ் என்ன பண்றது அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு இங்க நடந்த பேட்டிலோட தடயங்களும் இந்த பணங்களும் இருந்துட்டு இங்க நடந்த சண்டைக்கும் நம்மளோட எபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கும் பல தடயங்களை வந்துட்டு விட்டுட்டு போகும். ரைட் நோ ஸ்லீப்பிங் டிராகன்ஸ் இருந்துட்டு மார்ஷல் அலையன்ஸோட சீச்சுவான் டெரிட்டரிக்குள்ள தான் இருக்காங்க. நம்ம எனிமி டெரிட்டரிக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மியான க்ளூஸ் தான் இருந்துட்டு இவங்களுக்கு விட்டுட்டு போகணும். அப்படிங்கிறப்ப ரயாங் வந்துட்டு அப்படின்னா நான் ஆசிடை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சட்டுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நார்மலான சூழ்நிலைகள்ல நானுமே ஆசிடை தான் ஊத்திருப்பேன். பட் ரைட் நோ நம்மளோட கரண்ட் பொசிஷனை நீ மறந்துட்ட. நம்ம ஜாங்கியோனோட ஹார்ட்டான சீச்சுவான்ல இருக்கும். இந்த இடத்துல தான் டேங்க் கிளான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு நம்மள துரத்தி பிடிக்க அமிச்சாங்க அப்படின்னா அவங்க பாய்சனை வந்துட்டு நல்லா கத்து வச்சிருப்பானுங்க. சோ கண்டிப்பா இந்த ஆசிட வச்சு நம்மள விட்டு ட்ராக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப ரயாங் இருந்துட்டு அப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு திடீர்னு ஒரு சுத்தி ஒரு அட்டாக்க பண்றப்ப அந்த இடத்துல முன்னாடி இந்த எல்லா மரங்களுமே அப்படியே ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு போயிருச்சு. சோ இது மூலியமா இந்த இடத்துல எத்தனை பேர் சண்டை போட்டிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மரங்கள் இல்லாத ஃபாரஸ்ட் வழியா இவங்களோட பணத்தையும் நம்மளால ஈஸியா தூக்கிட்டு போக முடியும். நம்மளோட யூனிட்டை போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். கிட்டத்தட்ட விடிய போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த சீச்சுவானை விட்டு வெளியே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போறப்ப ரயாங்க வந்துட்டு ஸ்பீடா போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாச்சு நீங்க போலாம்ல அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ என்ன நினைச்சு போயிட்டு இருக்கானா அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு உருவம் பேசினார்ல அவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். உண்மையிலே அங்க என்ன நடந்துச்சு இன்னுமே என்னோட டிராகன் ஃபேங் இருந்துட்டு ட்ரெம்பிள் ஆகிறத என்னால ஃபீல் பண்ற மாதிரியே இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே அந்த அன்ரெக்கார்டட் அப்படிங்கிறவங்க எங்களோட சாங்னான் ஸ்கூலோட ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்காங்க. அவர் தான் இந்த டெமானிக் கல்ட்டுல வந்துட்டு இந்த ஆர்ட் ஆஃப் சிக்ஸ் சீல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு உருவாக்கி இருக்கணும். அன்ரெக்கார்டட பத்தின எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. எதுக்காக அன்ரெக்கார்டான கல்ட்டுக்குள்ள கூப்பிடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பே கிடையாது. பட் இந்த ஆர்ட் ஆஃப் சிக்ஸ் சீல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை பத்தி நான் படிச்ச புக்கு மட்டும்தான் அவர் விட்டுட்டு போன ஒரே ஒரு ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஆன்சருமே இந்த டிராகன் ஃபேங்ஸ் பேர்ல தான் இருந்திருக்கு. இப்போ அவரோட லெகசியை வந்துட்டு நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். என்னோட கல்டிவேஷன் மெத்தட்ல நான் இன்னுமே அட்வான்ஸ் ஆனது மட்டும் இல்லாம எனக்குள்ள இருக்கிற பவர் க்ரோ ஆகிறதையுமே என்னால ஃபீல் பண்ண முடியுது. பட் அது மட்டும் கிடையாது. இந்த டெக்னிக் மூலியமா இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன லீட் பண்ணுச்சு அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கான். என்னன்னா அப்பவே அந்த டிராகன் மாதிரியான அட்டாக் ஹீரோ பண்ண வரப்ப நீ வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஆக்சுவலா அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பியரை யூஸ் பண்ண அந்த அன்ரெக்கார்டட் தான். அவர் தான் வந்துட்டு நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ண அவனோட கிரிப்பை வந்துட்டு நீ இழந்துருவ, இப்படிதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு தேங்க்ஸ் டு தட் என்னால இந்த டெக்னிக்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. நான் சக்சஸ்ஃபுல்லா ஆர்ட் ஆஃப் சிக்ஸ் சீல்ஸையும் அதுக்கப்புறம் நைட் எண்டிங் டிவைன்ஸ் பேர் கம்பைன் பண்ணிட்டேன். டிராகன் ஃபேங் இருந்துட்டு ஒரு டிவைன் வெப்பனா கன்சிடர் பண்ணப்படலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அது வந்துட்டு ஒரு கிரேட் ஸ்பியர் தான். இருந்தாலும் கூட இந்த ஒரு வெப்பன்ல அவரோட கொஞ்சம் சுயநினைவை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு. சோ எனக்கு அன்ரெக்கார்டட் மேல நிறைய ரெஸ்பெக்டும் அட்மரைசேஷனும் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க சுயநினைவை ஒரு வெப்பன் கூட விட்டுட்டு போறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரேதர் கண்டிப்பா அவரு டிரான்செண்டிங் லெவலையும் தாண்டி மித்திக்கல் பீயிங் லெவலை வந்துட்டு அவர் அடைஞ்சிருக்கணும். அண்ட் எட் அந்த சாங்னான் ஸ்கூலோட ஒரு ஹையரா வந்துட்டு அவரால் மாற முடியல. அவர் எதுக்காக இந்த மாதிரி அவரோட சுயநினைவை இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவர் மித்திக்கல் பீயிங்கா மாறிட்டாரு. அந்த மித்திக்கல் பீயிங் அப்படிங்கிறது இந்த ஹிஸ்டரியிலேயே நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்துட்டு அந்த லெவலை வந்துட்டு அடையல. ஏன் அதனாலேயே அது ஒரு கட்டுக்கதன் கூட சில பேர் நம்புறானுங்க. ஏட் எங்க சாங்னான் ஸ்கூலை சேர்ந்த ஒருத்தர் அந்த லெவலுக்கு வந்துட்டு ரீச் பண்ணி போயிருக்காரு. சோ எங்க சாங்னான் ஸ்கூலோட கல்டிவேஷன் மெத்தட் இருந்துட்டு மித்திக்கல் பீயிங்ஸா மாறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினட்டான ப்ரூஃப் தான் அவரு. அதுக்கப்புறம் நான் இப்ப புதுசா அந்த உருவாக்கின டெக்னிக்கு பேர் வைக்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் ஐடியா எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வந்துட்டு இதை பார்த்து டிவைன் டிராகன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சோ அதை நினைச்சு ஃப்ளோ ஆஃப் த டிவைன் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கு பேர் வைக்கிறான். அதுக்கப்புறம் ரயாங் வந்துட்டு நம்மளோட யூனிட் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் இவங்க துரத்தி வந்தவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு கேப்பபிள் தான், ஸ்லீப்பிங் டிராகன்ஸ்னு கூப்பிடுறதுக்கு ஒர்த்தியானவங்க தான். அந்த அன்ரெக்கார்டட் மூலியமா என்னோட டெக்னிக்கை நான் இப்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எங்க ஸ்லீப்பிங் டிராகன்ஸோட ஸ்கில்ஸ்லயும் கேப்பபிலிட்டிஸ்லயும் எனக்கு நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கல்ட்டுக்குமே வந்துட்டு நான் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கேன். இந்த மிஷன்ல இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. இப்ப எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த சீச்சுவானை விட்டு ஷிங்ஷாங் வந்து போறது மட்டும்தான். பட் இது வந்துட்டு மிஷனோட முடிவு கிடையாது. என்னோட ரிவெஞ்சுக்கான கொஸ்ட் இருந்துட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. என்னோட வெறுப்பை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க ஆரம்பிக்கணும். நிறைய பேரை பழி வாங்குறதுக்கான பேர் வந்துட்டு என்கிட்ட ஆஃப்டர் ஆல் இருக்குது இல்ல.
இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட குரூப்ல இருக்கிற மத்தவங்களும் நம்ம ரயான் கேட்ட மாதிரி ஆசிட ஊத்தி அழிச்சட்டுமா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ சொன்னா அதே விஷயத்த ரயான் வந்துட்டு அங்க இருக்கிறவன்ட்ட சொல்றான். ஹீரோ வந்துட்டு அந்த லிeutenant சொல்றது கரெக்ட் தான். நம்மளோட குரூப்போட அஜயிலான மெம்பர்ஸை வந்துட்டு கூப்பிடுங்க. இந்த கார்ப்ஸை வந்துட்டு நம்ம கேரி பண்ணி தான் போகணும். நம்ம எங்க இருந்து போறோமோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப தூரத்துல இந்த கார்ப்ஸை வந்துட்டு விட்டுட்டு போயிடலாம். அப்படின்னா இந்த பேட்டில் வந்துட்டு வேற இடத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பின்தொடர்ந்து இவங்க வர மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப யுஞ்சி இருந்துட்டு அப்படின்னா நம்ம எங்க அந்த பாடியை போறோமோ அந்த இடத்துல சண்டை நடந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை மட்டும் ஏற்படுத்திட்டு போனா அவங்க நம்பிடுவாங்கல்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ரிசைஸ்லி நம்ம மீட்டிங் பண்ற பாயிண்ட்டை வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு இந்த போனங்களை போய் போறதை நம்ம அஜைல் மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு விட்டுறலாம். மத்த எல்லாருமே மூவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் எஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.